Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. And today is 22nd April 2026, Wednesday, புதன்கிழமை. ஆண்டுடைய வசனத்துக்கு போய் இன்று நாம் நேற்றிலிருந்து கொலேசியர் நிருபத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். From yesterday we are meditating the letter of the Colossians. Paul wrote to the letter to the Colossians. கொலோசியன் நிருபத்தை பார்க்கிறோம். நான் சொன்னேன் 2 அதிகாரங்கள் கள்ள போதனைகளை பற்றி பவுல் பேசுகிறார். பிறகு 2 அதிகாரங்கள் எப்படி நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறதாக நாம் பார்த்தோம். சரிங்களா? சரி, இன்றைக்கு நான் 1 அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்திருக்கிறேன். chapter 1 verse 6 Colossians. பார்ப்போங்களா? Which has come to you, and it is also in the world, and it brings forth fruit, and it's also among you since the day you heard and knew the grace of God in truth. அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பிய பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் தருகிறதா இருக்கிறது. சுருக்க சொன்னா என்ன சொல்ல வருகிறார்? அந்த நம்பிக்கை குறித்து, எந்த நம்பிக்கை? which has come to you, it is as also all the world, it is comes to you what? என்ன சுவிசேஷம் வந்திருக்கிறது? பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற மேசையா என்கிற தீர்க்கதரிசி குறித்தான தீர்க்க தரிசன வசனங்கள். மேசையா அவர் வருவார், என்ன செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கை முன்னுமே நீங்க சத்திய வசனத்திலிருந்து பழைய ஏற்பாட்டிலிருந்து அறிந்திருக்கிறீங்க. இப்ப சுவிசேஷமாய் உலகம் முழுவதும் கேள்விப்பட்டு வருகிறது. ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த தேவ கிருபையை அறிந்திருக்கிற நீ அந்த நாள் முதல் இதுவரைக்கும் பலன் தருகிறது. அதை மறந்துடாதீங்க. From when you accepting the Lord until now, today, dear brother and sister, God's grace is upon you. அதனால கவனமா ஆண்டோட வசனத்தை வாசித்து ஜானிங்க, விலகி போயிடாதீங்க. கள்ள போதனைகள் வரும். அந்த ஆதி சுவிசேஷத்தை மறந்து விடாதீர்கள். Hallelujah. Even today we see modern theology, modern things, comes to, we see in the Christianity people, we have a lot of new things are coming. நிறைய இறையல் கருத்துக்கள், இறையல் காரியங்கள்லாம் வருகிறது. அதே போல் தான் அங்கேயும் வந்திருக்கிறது. அதனால் அப்பவே பவுல் எச்சரிக்கிறார், ஆதியில அந்த சுவிசேஷத்தை மறந்து விடாதீங்க. It brings for the fruit. Hallelujah. And it brings grace. அது நல்ல கனியையும் ஆண்டவருக்கு மகிமையான காரியங்களையும் கொண்டு வருகிறது. தேவ கிருபையின் சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளையாய் நீ அபிஷேகப்பட்டு ஆண்டவர் அறிந்திருக்கிற நீ விலகி போகாதபடி அந்த சுவிசேஷத்துக்குள்ளே உன்னை காத்துக்கொள்ளே. போதனைகள் வரும், சோதனைகள் வரும், பல காரியங்கள் வரும். சரியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா கவனம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எச்சரிப்பின் வசனங்களை நாங்கள் உணர்ந்து அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உம்முடைய தேவ கிருபையை விட்டு விலகாதபடி ஆண்டவரே, எப்படியாப்பட்ட போதனைகளாக இருந்தாலும் அதை நிதானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உடைய பிள்ளைகளுக்கு அந்த பலத்தையும் வரத்தையும் கொடுங்க. Lord, I pray that Holy Spirit come upon your people and empower them and teach them to let them understand your word, Lord. Strengthen them. அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இன்றைக்கும் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அருமையான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களுக்கு இப்படிப்பட்ட போதனைகள், வேதத்துக்கு புறம்பான போதனைகள் உங்களை தாக்கி இருக்கிறதா? எப்படி மீண்டு இருக்கீங்க?
Take care and God bless.